சபரிமலை சென்று திரும்பும்போது முக்கியமாக இந்த கடவுளை தரிசிக்க வேண்டும் என சொல்கிறாங்க. அது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். மகிஷி என்ற ஒரு அரக்கியை மணிகண்டன் காட்டில் வதம் செய்த உடனே அந்த மகிஷியின் உடலில் இருந்து லீலா என்கிற தேவதை தோன்றி வெளிப்பட்டு ஐயப்பனை வணங்கி, நான் உங்கள் மூலம் சாப விமோசனம் அடைந்தேன், எனது சாபம் நீங்குவதற்கு காரணமாக இருந்த நீங்களே என் கணவராக வர வேண்டும் எனவும் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் எனவும் வேண்டிக் கொண்டுள்ளார். அதற்கு ஐயப்பன், நான் இந்த ஜன்மம் முழுவதுமே பிரம்மச்சாரியாக இருப்பதாக சத்திய பிரமாணம் செய்துள்ளேன் என சொல்ல, அந்த பெண் தொடர்ந்து வற்புறுத்த ஐயப்பனும், நான் வீட்டிற்கும் மலையிலேயே நீயும் அமர்ந்திரு, என்றைக்கு ஒரு கன்னிசாமியாவது என்னை காண வராமல் இருக்கிறாரோ அன்றைக்கு நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து உங்களை தரிசிக்க வரும் பக்தர்கள் என்னையும் தரிசிக்க வேண்டும், அப்படி என்னை தரிசிப்பவர்களுக்கு நீங்கள் அருள் பாலிக்க வேண்டும் என கேட்டு சுவாமி ஐயப்பனுக்கு இடது புறத்திலேயே பிரதிஷ்டையானாள். அதன்படி அந்த பெண் சபரிமலையில் மஞ்சமாதா என்கிற மாளிகைபுரத்து அம்மனாக அமர்ந்து இன்றளவும் வீற்றிருக்கிறார். அன்றிலிருந்து இன்று வரையிலும் சபரிமலைக்கு செல்பவர்கள் சுவாமி ஐயப்பனை தரிசித்துவிட்டு மாளிகைபுரத்து அம்மனையும் வணங்கிவிட்டுதான் திரும்பி செல்கின்றனர். அதே போல இன்று வரை சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறப்பின் போது ஒரு கன்னிசாமியாவது ஐயப்பனை தரிசிக்க வராமல் இல்லை. மாளிகைபுரத்து அம்மனும் அன்றிலிருந்து இன்று வரை ஐயப்பனை மணக்க ஆவலோடு காத்திருப்பதாக ஐதீகம். இங்கு மஞ்ச மாதாவிற்கு மஞ்சள் பொடி தூவியும் அவளது திருக்கோயில் பிரகாரத்தை சுற்றி தேங்காயை உருட்டியும் வழிபாடு செய்து அவரது அருளை பெற்று வருகிறார்கள். சில ஐயப்ப பக்தர்கள் ரவிக்கை துண்டு வைத்தும் வெடி வழிபாடு செய்தும் வணங்குகிறார்கள். திருமணம் வேண்டி சிலர் 2 ஜாக்கெட் துண்டுகளை கொடுத்து ஒன்றை திரும்ப பெற்று அதை வீட்டிற்கு எடுத்து செல்லவும் செய்கிறார்கள். இப்படி வேண்டுதல் செய்த அடுத்த வருடமே அவர்களுடைய திருமண ஏற்பாடு இனிதே நடைபெறுகிறது என சொல்லப்படுகிறது. சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை அணியும் போதே பக்தர்கள் அனைவரும் இந்த மாளிகைபுரத்து அம்மனின் பெயரை சொல்லியே மாலை அணிந்து கொள்கின்றனர். மாளிகைபுரத்து அம்மனை தரிசிக்காமல் எந்த கன்னிசாமியும் வருவதில்லை. சுவாமி ஐயப்பன் தரிசனம் முடிந்ததும் மலையிலிருந்து கீழே இறங்காமல் இந்த மஞ்சமாதா கோவில் செல்வதற்காக அங்கு நடைமேடையும் அமைக்கப்பட்டிருக்கு. இக்கோவிலில் சென்றதும் முதலில் நாம் வணங்க வேண்டியது ஸ்ரீ கடுத்த சுவாமியை தான். மிகுந்த சக்தி வாய்ந்த தெய்வமாக இந்த தெய்வம் இருக்கிறது. பிறகு அங்கிருந்து மணிமண்டபம் செல்வார்கள். இந்த மணிமண்டபத்தில் தான் மகர விளக்கன்று வரும் திருவாபரண பெட்டியை இறக்கி வைப்பார்கள். ஜோதி தரிசனத்துக்கு பிறகு சபரிமலை வரும் பந்தலராஜா பரம்பரை மன்னரும் அவர் குடும்பத்தாரும் இங்குதான் தங்குவார்களாம்.